புத்தரும் வருத்தமான உண்மையும், ஒரு நாள் புத்தர் தம்முடைய சீடர்களுடன் நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மனிதன் வருத்தத்தால் கலங்கி அவரை அணுகி சொன்னான், ஐயா, என் வாழ்க்கையில் அனைத்தும் தவறாகப் போகிறது. என் குடும்பம், என் வேலை, என் எண்ணங்கள், எதிலும் அமைதி இல்லை. என் வருத்தம் எப்போது முடியும்? புத்தர் அமைதியாக சிரித்தார். அவரை அருகில் உள்ள குளத்துக்கு அழைத்துச் சென்றார். பிறகு புத்தர் ஒரு கைப்பிடி உப்பை அந்த மனிதனுக்கு கொடுத்து சொன்னார், இதை குளத்தில் போடு. அவன் உப்பை குளத்தில் போட்டான். புத்தர் கேட்டார், இப்போது அந்த நீரை ஒரு குடி குடிப்பாயா? அவன் குடித்து, இது இனிமையாக இருக்கிறது, உப்பின் சுவையே இல்லை என்றான். புத்தர் சொன்னார், உப்புதான் உன் வருத்தம், நீர்தான் உன் மனம். மனம் சிறியதாக இருந்தால் சிறிய வருத்தமும் பெரியதாகத் தோன்றும். மனம் விரிந்தால் பெரிய வருத்தமும் சிறியதாகிவிடும். அந்த மனிதன் இதைக் கேட்டு ஆழமாக யோசித்தான். அவரது மனம் அமைதியடைந்தது. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், காமெண்ட்ஸ். நாளை நல்ல ஒரு கதையில் சந்திப்போம்.